பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனுடைய எல்லா விழாக்களும் குறித்த நேரத்தில் துவங்குவது தான் எங்களுடைய வழக்கம். இன்று 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தோம். திரு ராமசுப்பு அவர்கள் அவருடைய குலதெய்வ வழிபாடு என்று அவர் இதனால் வர முடியவில்லை. கொஞ்சம் அமைதி. டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார்கள். அதனால் அவர் வரவையிடவில்லை என்பதற்கான ஃபோன் செய்தி சொன்னார்கள். திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் செந்தில், திரு தனுஷ் ஆகிய இருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 10 நிமிடத்தில் நம்மிடையே இருந்து கலந்து கொள்வார்கள். இந்த மீன்வாயில் டாக்டர் கார்வேந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் கார்வேந்தன் அவர்கள் 2009 சன்சத் ரத்னா விருதுக்காக தகுதி பெற்றவர். அப்பொழுது நாங்கள் சன்சத் ரத்னா விருது என்ற ஒரு அமைப்பை நிறுவவில்லை. இருந்தாலும் டாக்டர் கலாமுடைய ஆலோசனைப்படி சிறந்த பாராளுமன்றத்தினை தேர்வு செய்வதற்கான ஒரு ஈசையின் வழியாக செய்திருந்தோம். அதில் திரு கார்வேந்தன் அவர்கள் அகில இந்திய அளவில் 14வது லோக்சபாவில், அப்பொழுது அவர் பழனி லோக்சபா தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்தார்கள். இப்பொழுது இந்த பழனி லோக்சபை தொகுதி மாறிவிட்டது, வேறொரு தொகுதியுடன் இணைக்கப்பட்டு விட்டது. சிறந்த உழைப்பாளி. அவர் அகில இந்திய அளவில் 2வது இடத்தை பெற்றார். அவருக்கு சன்சத் ரத்னா விருது போன வருடம் இது பெண்டிங்காகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால் அவர்தான் ஆக்சுவலாக முதல் சன்சத் ரத்னா விருது பெற்ற தகுதியானவர். அவர்தான். எங்களுடைய கணிப்பில் பிரகாரம் கலாம் அவர்கள் அவரை பாராட்டி அந்த மார்ச் 2006 இதழிலே அவர் ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தார்கள். சார், கார்வேந்தன் அவர்கள் வந்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த பேனல் டிஸ்கஷனில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய புத்தகமும் அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்கள் புத்தகமும் வெளியிட இருக்கிறோம். அடுத்த நிகழ்வில் 5 மணி நிகழ்வில் பிரியா ராகுல், இவர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், இவர் தான் மாடரேட்டர் ஆக இருக்கிறார். சன்சத் ரத்னா கமிட்டியினுடைய பிரசிடெண்ட். நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அதுக்கு அதனுடைய விஷன் இவர்களுடைய முயற்சியினால் தான் உருவாகினது. இந்த நிகழ்ச்சி நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அமைப்பினால் நடத்தப்படுகிறது. அதனுடைய தேசிய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்டி செக்ரட்டரியாகவும் இருக்கிறார். நாங்கள் வெளியிடும் மாத மின்னிதழ் ப்ரீசென்ஸினுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். இவர்தான் இந்த நிகழ்வை நடத்துவார். அடுத்தது டி.கே. ரங்கராஜன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். டி.கே. ரங்கராஜன் அவர்கள் மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி, சிபிஐஎம் கட்சியை சார்ந்தவர். நார்மலி நான் என்ன சொல்வேன் என்றால், இரா செழியனுக்கு பிறகு அடுத்த அளவு மதிக்கக்கூடிய அந்த தலைமுறை பார்க்காத இளைஞர்கள், சார் கொஞ்சம் அமைதி, இரா செழியனை பார்க்காத தலைமுறையினர் திரு ரங்கராஜன் அவர்களை பார்த்து இரா செழியனை பார்த்து கொள்ளலாம். இரா செழியன் என்பவர் ஜனதா கட்சியில் இருந்தவர். எல்லா கட்சியினாலும் மதிக்கப்பட்டவர். நம்ம கார்வேந்தன் சாருக்கும் ரொம்ப தெரியும். இவங்க எல்லாரும் ஒன்றாக பணியாற்றியவர்கள். அதே போல் டி.கே. ரங்கராஜன் கம்யூனிஸ்ட தலைவராக இருந்தாலும் அவரால் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவர். அவர் என்பால் அதிக அன்பு கொண்டவர். நான் அவர் பேர் அதிக மரியாதையும் மதிப்பும் உள்ளது. 81 வயதாகிறது. அடுத்தது திரு டாக்டர் செந்தில், தருமபுரி எம்பி, இப்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களில் முதலிடம் இதுவரையில் நடந்த 8 அமர்வுகளில் முதலிடம் வகித்தவர். 386 பாயிண்ட் வாங்கியிருக்கிறார். அகில இந்திய அளவில் 18வது இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் ஜாயின் பண்ணுறார். அவருக்கும் இன்று கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தது திரு தனுஷ், அவர் தென்காசி எம்பி. அவர் 342 பாயிண்ட்டுகள். அவரும் அகில இந்திய அளவில் 31வது ரேங்க் பெற்றிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். அவர்கள் இருவரும் இப்போ ஜாயின் பண்ணுவார்கள். இப்போ திரு சீதர்ராஜ்
General Secretary of Sansad Ratna Awards Committee, National Convener, Next Gen Political Leaders. அவரை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். அடுத்து பிரியா will continue with that. உலக நாடுகளுக்கே குருநாதராக இருந்து திலக திருப்தி தரும் தேசத்தின் உயிர் நாடியே ஜனநாயகம்தான். அந்த ஜனநாயகத்தின் ஜெய வீரர்கள் நாடாளுமன்ற நாவாடும் எம்பிக்கள். மக்களவை கனவுகளின் மிதக்கும் இளைஞர்களை எழுச்சி ஊட்ட நேருக்கு நேர் உரை நிகழ்த்திட வருகை தரவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும் மாண்புமிகு தனுஷ்குமார் அவர்களையும் வரவேற்று பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் செயலாலும் சிந்தையாலும் சேவை புரிந்து வரும் 1000 பிறை கண்ட சிவப்பு செம்மல் மாநிலங்களவை மேனாள் உறுப்பினர் மாண்புமிகு டி.கே. ரங்கராஜன் அவர்களையும் சன்சத் ரத்னா விருதளிப்பு நிகழ்ச்சிகளில் முன்னோடி சாதனையாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்தம் மக்களவை முழக்கங்களை கழுத்து வழி தெரிப்புகளை எழுத்து மொழி கருத்துக்களாக்கி நூல் வடிவில் இன்று வெளியீட்டை காணவிருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ்.கே. கார்வெந்தன் அவர்களே, அனைவரையும் இருகரம் கூட்டி சிறுமுகம் காட்டி வருக வருக என வாஞ்சை கமல வரவேற்கிறேன். பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனின் நிறுவனர், தலைவர், செயல் வீரர், சேவக தீரர், இளைஞர்களை உச்சத்துக்கு உயர்த்தி வைக்கும் எங்கள் நெஞ்சக நாயகர் திரு பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவர்கள் தலைமையில் இயங்கும் பாசறை பிரஜைகளையும் அணியணியாய் திறந்து வந்து அரங்கை நிரப்பி நிகழ்ச்சிக்கு நிறைவு தரும் அறிவு களஞ்சியங்களே, ஆற்றல் மறவர்களே, உங்கள் அனைவரையும் விடுபட்ட எஞ்சியோரையும் வருக வருக என சிறந்தாழ்த்தி கரம் கூப்பி வரவேற்று மல்கிறேன். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி ராகுல். நான் நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ஃபவுண்டர் பிரசிடெண்ட். ஸோ பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து தேர் வாஸ் அ ரீசன். ஏன்னா ஸ்ரீனிவாசன் சாரோட இந்த என்டையர் ஷோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா நம்ம இன்னும் வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ். பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனோட அம்ப்ரலால் ஒரு இனிஷியேட்டிவ் தான் நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். பட் வை நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னா வந்து ஆஸ்பைரிங் பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து தேர் இஸ் நோ ஃபோரம், ஒரு ஓரியன்டேஷன் கிடையாது. ஸோ யங்ஸ்டர்ஸாக நிறைய பேருக்கு பாலிட்டிக்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிடையாது. டாக்டர் ஆனோன்னா போய் ஒரு தேர் இஸ் அ இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியர் ஆனோன்னா தேர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், lawyers ஆனோன்னா there is an institution, IAS IPS officers ஆனோன்னா there is an institution. பட் ஆக்சுவலி இவங்க எல்லாரையுமே வச்சு ஒரு டெமோக்ரஸியை வந்து நடத்துறதுக்கு we need politicians. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஷனில் இருக்கிற ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியாவில் பாலிட்டிக்ஸ் பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு பொலிட்டிக்கலி நியூட்ரல் ஆர்கனைசேஷன் இல்லாத பட்சத்தில் we started this next gen political leaders. ஸோ ஆன் ரெக்கார்ட் வந்து 2018லேருந்து we've been functioning. 2020ல் வந்து ஒரு என்ஜிஓவாக we got it registered. ஸோ நிறைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து சன்சத் ரத்னா அவார்டீஸ் நிறைய பேர் வந்து ஆர் ஒன் ஆஃப் ஆர் சன்சத் ரத்னா அவார்டீஸ் வாங்கினவங்களே நமக்கு மென்டர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் we have with us is Kharventhan sir. So Kharventhan sir is an extraordinary lawyer. I'm so proud. நான் அவரோட ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வந்து I take a very big pride in that. And Bar Council of India, which is the pinnacle, highest body of any legal solutions. அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு சார் பல முறை சேர்மனாக இருந்திருக்காரு. ஸோ ப்ராப்ளி இப்போ வந்து ஹீ இஸ் வெரி மெலோ டவுன். ஹீ இஸ் அ வெரி ஹம்பிள் ஆனஸ்ட் பர்சன். ஸோ ஹூ ரியலி வாண்ட்ஸ் உண்மையாகவே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பொலிட்டிக்கல் சிஸ்டமை வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய சீனியர் லீடர்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வந்து Kharventhan sir. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பாலிட்டிக்ஸில் ஸ்கோப் கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாலிட்டிக்ஸில் ஸ்கோப் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஆஸ் அ யங்ஸ்டர் அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்? இளைஞர்கள் அரசியலில் வர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. போட எங்கள் காலத்து தலைமுறை விட உங்கள் கால தலைமுறையில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பார்ப்புகளோடு அரசியலுக்கு வந்தாங்கன்னா அரசியலில் வெற்றி பெற முடியாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாட்டு மக்களுடைய நலன், நாட்டினுடைய நலன் இரண்டு நோக்கத்தையும் அந்த இளைஞர்களுக்கு மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்படி பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சியிலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் தூய்மை, நேர்மை, எளிமை அரசியலை பின்பற்றினால்தான் இளைஞர்கள் உருவாக்கப்படுவார்கள். இளைஞர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா கம்பல்சரியாக இளைஞர்கள் மக்கள் சேவை என்கிற உணர்வு அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். சுயநலம் இல்லாத பொதுநலம் இல்லை. ஆனால் சுயநலமே 100% இல்லாமல் பொதுநலத்திற்கும் அக்கறை உள்ள வகையில் இளைஞர்களை உருவாக்கினால்தான் இளைஞர்கள் அரசியலிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற முடியும். சார் ஆக்சுவலி இப்போது பாலிடிக்ஸ் அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனாக அக்செப்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இப்போது இட் இஸ் நாட் லைக் இப்போ உங்கள் டைம்லலாம் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனரி பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போ ஈவன் யங்ஸ்டர்ஸ் தே கேன் சூஸ் டு ஜாயின் பாலிடிக்ஸ். ஸோ இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, அண்ட் எக்ஸ்போஜர் இருக்குது, அண்ட் குளோபல் அவேர்னஸ் இருக்குது. அப்படி இருந்தும் லீடர்ஷிப் ஒரு சைடில், ஆஸ்பிரேஷன் இன்னொரு சைடில். யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், லீடர்ஷிப் இல்லை வி வாண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள். அந்த நடுவில் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கே சார், அந்த கேப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? அது காரணம் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம், அது குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற போது ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் லீட் பண்ணுறாங்க. ஜெகநாத் சார் நான் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், அது இளைஞர்களுக்கு ரைட்ஸ் என்னன்னு சொல்லித்தரோம். வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் சொல்லித்தரல. இப்போ ஆசாதிக்கு அம்ருத் மஹோத்சவம் சொல்லி பிரைம் மினிஸ்டர் அறிவித்து இப்போ அதில் சுதந்திர போராட்ட வீரருடைய வாழ்க்கை வரலாறு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொதுகி டிவியில் 7:30 மணிக்கு பேசுகிறேன். இதுவரை 40 சுதந்திர போராட்ட வீரருடைய வாழ்க்கை வரலாறையும் பேசிட்டேன். அந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வாழ்க்கை வரலாற்றையும் படிக்கிற போது, அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் போய் தேடி எடுக்கிற போது, எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் 1921 மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேச்சை கேட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. எல்லாருமே காலேஜ் டேஸில், குறிப்பிட்ட சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நானும் பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் படித்த சென்ட் ஜோசப்பில் MA ஈஸ்வரன் ஒரு இளைஞர் இன்டர்மீடியட் படிச்சுட்ருக்கார். காந்தி சொல்கிறார், அந்நிய நாட்டினர் நடத்துகிற கல்லூரிகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி. ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்தவர். அவர் வெளியில் வந்தார். 11 ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்தில் தன் ஜெயிலுக்கு போனார். அது காரணம் இளைஞர்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிற பாதை. 1947 அப்புறம் தான் எல்லா கதையும் பேசிகிட்டு இருக்கோம். 1947 முன்னால் 1887 என்ன நடந்து, யாரெல்லாம் என்னென்ன தியாகம் செய்தார்கள், ரத்தம் சிந்தியவர்கள் யார், அந்த படிப்படியை அவர்களுக்கு சொல்லி தந்து இவ்வளவு தியாக வரலாறு இருக்குது, அந்த தியாக வரலாறில் நீங்களாம் இடம் பெறணுங்கிற அந்த உணர்வை நாம் உருவாக்கணும். அந்த அர்த்தம் சரியாக வரும். ஸோ TK Rangarajan சார் இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. another veteran politician. சார் ட்ரேட் யூனியன் அப்படின்னாலே TK Rangarajan சாரோட நேம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சார் இப்போ டிஸ்கஷனில் we were just talking about யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் யங்ஸ்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அவங்க எப்படி இதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் பேசிகிட்டு இருந்தோம். சார் நீங்கள் கிராஸ் ரூட்லேருந்து மேலே வந்தவங்க, போத் ஆஃப் யூ ஃபார் தேட் மேட்டர். நீங்கள் ஆஸ் அ லாயர் யூ ஹேவ் க்ரோன் அப் டு த பார்லிமெண்ட். நீங்கள் ஃப்ரம் த ரெவல்யூஷனரி பேக்ரவுண்ட் யூ ஹேவ் க்ரோன் அப் டு த பார்லிமெண்ட்.
சார் இப்போ வந்து பார்லிமெண்ட் இப்போ வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்த டைமில் உங்களுக்கு இருந்த லெஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்குறீங்களா, இல்லை கிராஸ் ரூட்லேருந்து டைம் எடுத்து ஒரு 40-45 இயர்ஸில் பொலிட்டிக்கல் பொசிஷனில் வர்றது தான் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ 25-26லே வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸாக உட்காந்துருக்கிறது? ஹவு டு யூ see this perspective? Is it a right trend? பாலிட்டிக்ஸ் வெறுமை பாலிட்டிக்ஸ்னு மட்டும் பார்த்தா கரெக்டாக இருக்குமான்னு தோணுது எனக்கு. அரசியல்னா என்ன? கான்சென்ட்ரேட்டட் எக்கனாமிக்ஸ் இஸ் பாலிட்டிக்ஸ். ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளாமல் அரசியலை புரிந்து கொள்ளவே முடியாது. அவை இன்றைக்கி அரசியலை புரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளணும். பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படி தயார் பண்ணுறாங்க, பேங்க்னா என்ன, சீனிவாசன் ரொம்ப அக்கறையோடு இருக்கிற ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு இன்றைய அரசியலே இன்றைய ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல அவருக்கு அதிக அக்கறை. அதனால் எல்லா கட்சியும் கூப்பிடணும், எல்லாரையும் அடுத்த தலைமுறைக்கு தயார் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்திய ஜனநாயகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்குது. அமெரிக்க ஜனநாயகம் வேறு மாதிரியாக இருக்குது. பிரிட்டிஷ் ஜனநாயகம் வேறு மாதிரியாக இருக்குது. நமக்கு ஜனநாயகத்தை கொடுத்ததில் ஒரு பெரும்பங்கு பிரிட்டிஷ் ஜனநாயகத்துக்கு உண்டு. ஆனால் நம்ம பாராளுமன்றம், நம்ம சட்டமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி இருக்கான்னு கேட்டால் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி. பிரிட்டனில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரவே முடியாது. ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் பார்லிமெண்ட் கூடி டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். பட் ஆர்டினன்ஸ் என்பதை வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட விட்டு போனதை அப்படியே நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அசம்பிளி இந்த நாட்டில் எவ்வளோ நாள் கூடுது? நோ, 30லேருந்து 40 நாளைக்குள்ள தான் அசம்பிளி கூடுது. 365 நாளில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு போகிறது என்பது 30லேருந்து 45 நாள் அதிகபட்சம். பார்லிமெண்ட் எவ்வளோ நாள் கூடுது? 110 நாள்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 80 நாள் 90 நாள் ஆகிப்போச்சு. இப்போ கொரோனா பீரியடில் அதுவும் போயிடுச்சு. ஓகே, 2 எம்பிஸ் இப்போ இருக்காங்க இங்கே. அவங்க எந்த கமிட்டியில் இருக்கீங்க? ஸ்டாண்டிங் கமிட்டி. இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி என்பது நம்ம நாட்டில் ஒரு மினி பார்லிமெண்ட். நீங்கள் பார்லிமெண்ட்டில் ரகலை நடக்கும், ஆனால் மினி பார்லிமெண்ட்டு அவ்வளோ அழகாக நடக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை எல்லா எம்பியும் சேர்ந்து கொண்டு வந்தாலும், காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரே தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னு சொன்னால் உங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி தீர்மானம் என்பது பிரயோஜனப்படாது. கவர்மெண்ட் தாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பில்லாக வரும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் டெமோக்ரஸி, இருக்கிற டெமோக்ரஸியில் பெட்டர் டெமோக்ரஸி என்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி இதை இருந்தாலும் இதை இன்னும் பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் சரிப்பட்டு வராது. நான் வந்து விப்பில் இருந்தேன், ஐ வாஸ் a whip. அதனுடைய ஒரு கூட்டம் கோவாவில் நடந்தது. ராத்திரி 1 மணிக்கு வந்து என் ரூமை தட்டி ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து நாளைக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது நிறைய ரெசல்யூஷன், எனக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன். நான் 1 மணிக்கு அப்புறம் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு அதை படிச்சிடணும்னு படித்தா பார்லிமெண்ட்டில் கலாட்டா பண்ணால், வாக் அவுட் பண்ணால் சம்பளத்தை பிடிச்சிடுவோம். இதை நான் மூவ் பண்ணணும். வெங்கைய நாயுடு தான் நடத்துகிறார், அப்போ ஒரு மந்திரி. உடனே என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு மூவ் பண்ணிவிடுங்கன்னாரு.
நான் மூவ் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணுறேன், நோபடி ஷுட் ஓட் ஃபார் திஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா, 1947 to 67 இந்தியன் பார்லிமெண்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் பார்லிமெண்ட் மெம்பர்ஸாக வந்தாங்க. 67க்கு பிறகு ஸ்டேட் பார்ட்டிஸ் பவருக்கு வர ஆரம்பிக்கும். டிஎம்கே, வேறு சுதந்திர பார்ட்டி, பீகாரில் யூபியில் ஜனசங்கம், இப்படி பல கட்சிகள் வர நேரத்தில் மாநில மக்களுடைய அபிலாஷைகள் வேறு வர்ற பொழுது பாராளுமன்றத்தில் ரகலை வருது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பையன் அடி வாங்கினான்னு சொன்னால் குஜராத்காரன் தகராறு பண்ணுறான். ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் தகராறு பண்ணுறோம். இதை செட்டில் பண்ண முடியாத ஒரு மத்திய சர்க்கார் ஆப்சன்ட் போட்டு சம்பளத்தை பிடிப்பேன்னு சொன்னால் பிடிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரை பற்றி தெரியாது. 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இல்லாதவங்க யார் இப்போ மெம்பரே கிடையாது. நீங்கள் கொடுக்குற 2000 ரூபா பிடிக்கிறத பற்றி யாரும் கவலைப்பட போகுது. டிசிப்ளின் அந்த முறையில் கொண்டு வர முடியாது. டிசிப்ளின் டிஸ்கஷன் மூலமாக தான் கொண்டு வர முடியுமே தவிர. ஸோ ஒன்று பாலிட்டிக்ஸ்க்கு வரவங்க யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி எக்கனாமிக்ஸ். இந்தியாவில் பார்லிமெண்ட் பாலிட்டிக்ஸ் என்பது ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துக்குள்ளே பார்லிமெண்ட் வந்திருக்கு. நாட் லைக் பிரிட்டன். நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரி மேலேருந்து திணிக்கப்படுது, ஆனால் ஃபியூடல் அப்படியே இருக்குது. பர்ஃபெக்ட். ஆக்சுவலி இதுதான் நீங்கள் அந்த டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லிட்டு நமக்கு டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் ஃபியூடலிசம் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு நமக்கு ஆன்லைன் கிளாஸில் எடுத்தீங்க சார். நீங்கள் NGPL ஆன்லைன் கிளாஸில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா இஸ் அ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு நீங்கள் எடுத்திருந்தீங்க. நமக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தீங்க ஃபார் நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பசங்களுக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் சம் டைம் ஃப்ரம் யூ சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். Yes, sir. Sir, actually, now, ரெண்டு பேருக்குமே I'm asking you a common question so that you can take turns. You must understand British Parliament. செகண்ட் வேர்ல்டு வார் பொழுது பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தது. வின்ஸ்டன் சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர். அவர் பேரில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நடக்குது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒரு வாரம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுது. ஒரு வாரம் கழிச்சு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு பதில் சொல்கிறாரு சர்ச்சில். நான் ஏன் இதை கொண்டு வந்தேன்னா உலகம் முழுவதும் இங்கே ஜனநாயகத்தை பார்க்கணும்னு நம்ம பார்லிமெண்ட்டில் நடக்கும். சார், ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இந்த கான்வர்சேஷனுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. பாலிட்டிக்ஸ் அப்படின்றது சார் சொன்ன மாதிரி 1947க்கு முன்னாடி இருந்தது வேறு மாதிரி, 1964-65க்கு அப்புறம் வேறு மாதிரி, இன்ஃபேக்ட் 67 சொல்லலாம். அண்ட் 1990s ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்தது. இப்போ போஸ்ட் கோவிடே வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன் திஸ் என்டையர் ப்ராசஸ் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் இது கிடையாது. யூஆர் த ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ரெண்டு பேருமே, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவில் பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது மெம்பர் ஆஃப் பாராளுமன்றத்தில் போய் உட்காரும்போது யூ ஹாவ் டு சீட் அஸ் அ நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட பொலிட்டிக்கல் அண்ட் யோர் ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி போய் ஒரு நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் பாலிட்டிக்ஸை பார்க்கும்போது ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எம்பி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது சார் லாஸ்ட் 2.5-3 years? Thank you for giving me this opportunity. I am honored for the association for having us to discuss. Actually, we have come to learn things rather than for our experience to be given. But since you have asked, actually, like, there is a lot of space for youth today in politics, especially in our party. Out of the 24 members elected from DMK in this 17th Lok Sabha, 18 of us are first time members and 7 of them only are seniors. And out of this 18 also, around 14 of us are youngsters. And we are, this 18 are first time MPs. So it's not, according to me, it's not a state level perspective or national level perspective. It is a common man's dream of how we want things to happen in politics. And for that, if we keep shouting or trying to clean up politics from outside, nothing is going to work. To clean up the system, however dirty the system is,
You will have to get in, you will have to dirty yourself. Even if you want to make the minutest of change, it is only by a constitutional law or a power empowerment that you can do things. It is for that reason Dhanush and myself have come into politics. We don't have any national agenda, we don't have any state agenda. It is only that to prove to the common man that a person like you, if he has the will and if he wants to do some changes in the society, politics is also a scope, just like any other profession or this thing. You have your profession to earn and other things, but to create even the smallest of change, this is a forum where you can come and you can voice out, and it will be heard by many. If you keep shouting from my locality or from Dhanush's locality, it's not going to reach out. But the same issue, though we get 1 minute or 2 minutes in Parliament, and we record that in Parliament, that is going to make a huge impact, and it has made a huge impact on so many lives. And people, it becomes a talking subject. We have so many scopes like discussions, question hours, private members bill. So we use all those forums. Like for LGBTQ, I have raised a private member bill. So then it becomes a talking point. And then for juvenile diabetes, to ban for carbonated drinks for children below 18 years, we bring that cannot be brought in mainstream politics. Though private members bill cannot become this thing, it is many years since it has become a bill, at least a talking point comes, a discussion comes, and then the government starts looking at it, and then they can form a policy towards it. So that is the this thing which we are using as this thing, more than a state or a national level politics. And I totally enjoy national level politics. I'm enjoying what I'm doing, and that is what makes me to go forward. And you fabulously speak on the Parliament, sir. I should tell you, well-researched speeches of yours. No, thank you. On behalf of Prime Point Foundation, thank you so much for those wonderful speeches that you're delivering in the Parliament, because it makes a lot of difference for down south to be heard in north. Thanks for that. Yes, sir. Dhanush sir, நீங்க சொல்லுங்க சார். இப்போ நீங்க பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒரு வெளிப்பக்கத்துலேருந்து பார்க்கும்போது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்களே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் அண்ட் த ஒர்க் விச் யூ கேன் டூ நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஹவ் ஹஸ் பின் ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த இணைய நிகழ்ச்சியில் எங்களை பங்கு பெற வைத்த பிரைம் டைம் திரு சீனிவாசன் அவர்களுக்கும், என்னுடன் கலந்து கொண்டிருக்கும் ஐயா ரங்கராஜன் அவர்களுக்கும், ராமசுப்பு அவர்களுக்கும், எனது இனிய நண்பர் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இணைந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் எம்பி அங்கே போயிருக்கிறதுல பார்த்திங்கன்னா, நாங்கள் போயிருக்கிற காலம் சரியான காலமாக இல்லை. முதல்ல நாங்கள் போன டைம் இப்போ இருக்கிற ஐயா சொன்னாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் வந்தாங்க. அதாவது நாட்டு மேலே அக்கறை இருந்து இந்த நாட்டை எப்படிலாம் நம்ம வளப்படுத்தணும்னு நினச்சவங்களாம் அந்த டைமில் இருந்திருக்கிறாங்க. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் போயிருக்கிற காலம் பார்த்திங்கன்னா, ஜனநாயகம் பேசுகிறோம், பட் அங்கே ஜனநாயகத்துக்கு வழியே இல்லை. இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டில் நீங்கள் இப்போ நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக நாங்கள் இருந்தால் கூட எங்களால் அங்கே எதுவுமே செய்ய இயலாமல் தான் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு பார்லிமெண்டரியன் யார் அங்கே போய் எந்த மினிஸ்டர்ஸை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் கொடுக்குற கிரீவன்ஸு பேப்பரை வாங்குவாங்க, பேசும்போது நல்லா சிரித்து எல்லாம் வாங்குவாங்க, ஆனால் அது மேலே எந்த நடவடிக்கை எதுவுமே இருக்காது. அது போகிற பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு. அப்புறம் ஐயா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது நிலைக்குழுவில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அது ஒரு ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி இருக்குன்னு. இப்போலாம் யாருமே பார்த்திங்கன்னா அந்த கமிட்டி கூட்டத்துக்கு மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. முன்னாடி என்னென்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுல டிஏடிஏ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே இந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு அதிகமான ஒரு ஐயா சொன்னாங்க, எல்லாருமே மல்டி மில்லியனர் அப்படி இருந்தாலும் கூட இப்போ இருக்குது. ஆனால் காரணமாக அவங்க சொல்கிறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் 5 பேர் கூட மேக்ஸிமம் அந்த நிலைக்குழு கூட்டத்துக்கு போகிறதில்ல. இங்கேருந்து தேவையில்லாமல் அங்கே போய் அது நடக்கிறது உண்மை தான்.
ஆஃப் அன் ஹவர் நடக்கும் ஒரு கூட்டம்லாம், 10 நிமிஷம்லாம் நடக்கிற கூட்டம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் வர்றதுக்கு நமக்கு குறைஞ்சது 2 நாள் ஆயிரும். நீங்கள் ஃப்ளைட் என்ன தான் இருந்தாலும், இப்போ நாங்கள்லாம் மதுரையிலேருந்து வந்து சென்னை வரணும், சென்னையிலேருந்து அங்கே போகணும், திரும்பி வரணும். ஆனால் அங்கே நடக்கிற கூட்டம் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் வந்து நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம். அதனாலே வந்து நமக்கு சில நேரம் போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ செந்தில் சாரும் நானும் அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து எப்போல்லாம் எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு ஒவ்வொரு நாளும் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ திறக்கிறாங்களோ பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து பார்லிமெண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பார். அப்படியும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறையா டிபேட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்புகள் வந்து, ஏன்னா நிறையா டிபேட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்கள் வந்து 0 over 377 இப்படிலாம் எதெல்லாம் வந்து ஓனாக பண்ண முடியுமோ அதை தான் தேடி பார்க்க வேண்டியிருக்கும். அதுலேயுமே என்ன பார்த்தீங்கன்னா லார்ட் சிஸ்டத்தில் வந்து இந்த 0 over இதெல்லாம் வரும். அதில் வந்து மேக்ஸிமம் வராது, அது நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் வராது. பட் அதுலேயும் சில நாள், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து ஸ்பீக்கர் பார்த்து யாருனாலும் கூப்பிட்டு பேச சொல்லலாம். அப்படி ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு எழுதி கொடுத்து காத்துக்கிட்டு இருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு யாரெல்லாம் முகம் தெரியுதோ அவங்கள மட்டும் தான் ஸ்பீக்கர் கூப்பிடுவார். நம்ம வந்து இவங்க எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படிலாம் இருக்காது. சார் ஆக்சுவலி திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ரைட் நவ் வாட் எவர் கம்ப்ளைண்ட்ஸ், நம்ம என்ன கம்ப்ளைண்ட் இப்போ ரைஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து 2 things which we have understood in the current situation. It's just not the ruling party, it's also the opposition party. So எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ரூலிங் பார்ட்டி இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டி இருந்தால் தான் ஒரு டெமோக்ரஸி will function neutrally. That is the principle of democracy itself. So on this question, Kharventhan sir, I want you to answer this. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் opposition ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் for functioning a very successful democratic system? நான் வந்து இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா எந்த ஒரு ரெஃபரன்ஸும் எடுக்கல. we are not talking about any political parties here, but I'm talking to as a system. இங்கே இருக்கிறவங்களுக்கு they need to understand the concept. எதனால opposition party is important? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வண்டி ஒழுங்காக போகணும்னா 2 எருதுகளும் ஒழுங்காக போகணும். ஒரு ஜனநாயக நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சம பலத்தில் செயல்பட்டால் தான். ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எல்லாம் எதிர்க்கட்சி சுட்டி காட்டி ஆளுங்கட்சி திருத்தி கொண்டால் தான் நாட்டில் நல்ல காரியத்தை செயல்படுத்த முடியும். அதனால் எதிர்க்கட்சி அவசியம் தேவை. ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி தான். நான் நாடாளுமன்றத்தில் 96 போனபோது எதிர்க்கட்சியாக இருந்தேன், தேவகவுடா கவர்மெண்ட் ஆளுங்கட்சியாக இருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் அரசாங்கம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டலாம், தவறுனதில்லை நான்லாம். அதே மாதிரி 2004 2009 இருந்தபோது நான் வந்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினுடைய செயலாளராக இருந்தேன். ஆனால் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது முதல்ல தீர்மானம் கொண்டு வந்து 20 நிமிடம் நாடாளுமன்றத்தில் கடுமையாக நான் பேசுகிறேன். அரசாங்கத்தை சாடித்தான் பேசுகிறேன். அது என்னுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற பெண்கள் வாக்காளர்கள் வாக்களித்தது என்னுடைய தாய்மார்களை கற்பழிப்பதற்காக, என்னுடைய சகோதரிகளை கொள்வதற்காக என்று தான் கேட்டேன். அதனால் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மக்களுக்கான உரிமைகளை எடுத்து சொல்கிறதில் தம்பி சொன்னார் முதல்ல, ரொம்ப உண்மையான நிலையை எடுத்து சொன்னார் தனுஷ். அதனால் எடுத்து சொல்கிறதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளில் என்ன செய்ய வேண்டும் என்கிறத வலியுறுத்தி சொல்லலாம். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இனிமேல் இந்தியில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி லா கமிஷன் அறிக்கை டாக்டர் AR லட்சுமணன் லா கமிஷனுடைய சேர்மன் என்னை கூப்பிட்டு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நீ இதை ரைஸ் பண்ணணுன்னார். நான் நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்ணுற போது சோமநாத் சட்டர்ஜி நோனார், சார் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்டேட் ஆல்சோ, தே ஆர் கோயிங் டு மேக் கம்பல்சரி இந்தி இன் ஆல் ஹைகோர்ட், எஸ் யூ கேன் ஸ்பீக்னு சொல்லி அன்னைக்கே லா மினிஸ்டர் மத்தியானம் 2 மணிக்குள்ளே ஃப்ளோரில் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி அன்னைக்கே வந்து பதில் சொல்லி இந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி பரத்வாஜ் வந்து சொன்னார். அதனால் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரிச்சே பேசுகிறவங்களை தவறு செய்கிற போது எதிர்க்கட்சியாக செயல்படலாம், அதனால் ஒரு தப்பு இல்லை. நான் வந்து opposition and ruling party தாண்டி it is about the national spirit. So Rangarajan sir, you have an hands-full experience when it comes to your speeches, your research. நீங்கள் சொல்லுங்கள் சார், opposition வந்து
the role of opposition and the role of ruling party. இதை வந்து எனக்கு டிஃபைன் பண்ணி சொல்லுங்கள் சார். What is the role of an opposition, role of a ruling party? First point, let me correct myself. இருக்கிற சிஸ்டத்திலேயே பெஸ்ட் சிஸ்டம் இஸ் அ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. திஸ் இஸ் தி அவைலபிள் பெஸ்ட் சிஸ்டம். இந்த அவைலபிள் பெஸ்ட் சிஸ்டத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது என்பது தான் இந்த டிஸ்கஷனுடைய அல்லது வரக்கூடிய இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பாக இருக்கும். பட் இந்தியா இஸ் அ கண்ட்ரி வித் மல்டி கல்ச்சரல், மல்டி டிசிப்ளின், மல்டி டைப் ஆஃப் இருக்கிறதுனால பல்வேறு ஸ்டேட் பார்ட்டிஸும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை புரிந்து கொண்டு ரூலிங் பார்ட்டியிலிருந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டால், நடைமுறை சிக்கல். கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேசுகிறது புரியணும். தமிழ்நாட்டிலிருந்து நான் பேசுவது என்பது கவர்மெண்ட்டுக்கு புரியலைன்னா அவங்க ஆன்சர் பண்ணவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் நார்மலாக ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி த்ரூ பியூரோக்ரஸி. தே ஆர் தி ரியல் ஃபல்கரம் ஆஃப் தி கவர்மெண்ட். அந்த ஃபல்கரத்துக்கு அது புரியவில்லை என்று சொன்னால் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு, அவர் வந்து இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குறார். ஆனால் அவரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ஆன உடனே ஃபாரஸ்ட்டு இது ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது, சென்ட்ரல்கிட்ட இருக்கணுங்கிறார். இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நான் ஏன்னா இந்த டிஸ்கஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து ரோல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில், அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஸ்ட்ரெங்த் ஆகும். ரோல் ஆஃப் தி ஸ்டேட் பவரை குறைப்பது என்பது ஆபத்தானது. ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கிற பொழுது ஒரு தடவை ப்ரெஸ் கேட்டாங்க, வாட் இஸ் த பவர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்? அவர் சொன்னார், குளோரிஃபைடு முனிசிபாலிட்டின்னு சொன்னார். பழைய ப்ரெஸ்ஸுக்காரங்க இருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணலாம். குளோரிஃபைடு முனிசிபாலிட்டின்னு ராஜாஜி சொன்னார். இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பவர் குளோரிஃபைடு பஞ்சாயத்தாக இருக்கே தவிர பவர் என்பது ரொம்ப லிமிட்டட் ஆகி போய் பவர் கான்சன்ட்ரேட் ஆகும். இது டெமோக்ரஸிக்கு நீண்ட நாட்களுக்கு உதவியாக இருக்காது. டெமோக்ரஸி ஃப்ரம் தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் தானே. அதுக்கான முறையில் டெமோக்ரஸி கொண்டு வருவதற்கு இளைஞர்கள் முயற்சி பண்ணணும் என்பது தான் பாயிண்ட். வண்டர்ஃபுல் சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் அ கொஸ்டின் உங்கள் ரெண்டு பேருக்கும் சார், தனுஷ் சார் அண்ட் செந்தில் சார். இந்த கொஸ்டின் நான் இப்போ கார்வேந்தன் சார்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ஐ வாண்டட் டு ஹியர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ யங்ஸ்டர்ஸ் பாலிட்டிக்ஸில் வர்றதுக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. தேர் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணி பாலிட்டிக்ஸில் வர்றதுக்கு. அட் ஒன் செட் நம்ம யங்ஸ்டர்ஸை, கேன் வி ஹாவ் சம் சைலன்ஸ் ப்ளீஸ்? ஒரு சைடில் வந்து யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுறோம் பாலிட்டிக்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இன்னொரு சைடில் வந்து லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ ஓப்பன் தட் யங்ஸ்டர்ஸ் ஷுட் கம் ஜாயின் பாலிட்டிக்ஸ். இருந்தாலும் நடுவில் ஒரு லேக்யூனே இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த யங்ஸ்டர்ஸை திரும்ப நம்ம அந்த லீடர்ஷிப் கிட்ட கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸை பாலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு லேக்யூனே இருக்க தான் செய்யுது. அது என்ன அது சார்? வி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன், எதனால் அந்த லேக்யூனே இன்னும் வந்து இருந்துகிட்ருக்கு சார்? This one I can maybe I be able to address from my party's perspective, from Dravida Munnetra Kalagam. This we had this thing within ourselves also, like because this was a party which was founded only by the youth when this DMK was started, and when it took to power, when Rangarajan came, his cabinet ministers or the late chief minister Kalaignar, everybody were youth at that time. So that was how the party started. It was fully driven by the youth. But in the ongoing days, we felt that the youth didn't have a scope, or it was only the senior leaders who were able to have a foot or have a say in our party, and we felt that we have the fault was within us also, because beginning in DMK there was a lot of lessons and a lot of this Dravida Pasaraigal
where we took our this thing, people went and reached out and started talking about Dravidian ideologies and principles and this thing, which on the ongoing days it had slowed down, and there was a lot of absence of youth participation within our party itself. But it was during Kalanjar's death that we saw the whole of Chennai city was flooded with youth. So it was this thing for our party itself to see that we have, as you said, that there was a big gap between youth coming into politics and us using it. And so there was youth. There were many youth who were ideologically also, even though they were not within party members, there was a big chunk of this age group which were supporting our political party or this thing. So it was the political parties which didn't use these things, and we have taken steps towards that. And addressing it from a general perspective, this thing, it is always that see, in an emerging party such as BJP in Tamil Nadu, the problem is the political dynamics of a party. When it comes to a DMK, it is or an ADMK, it is though DMK and ADMK, they have different set of formation towards this thing. I think many will know that. That is, it's a general knowing that thing. In DMK, it is only the staunch big leaders who are, it's a general perspective that they hold this thing. Yes, and in ADMK, it is said that anybody, a municipality councillor, see in DMK each one has their own dream limits. That is, if he'll know he wants to become a councillor, he will not dream beyond that. He'll know that he wants to become a chairman. He'll know that he wants to become an MLA minister, and he doesn't dare to dream beyond that. But in ADMK, they had that this thing. That is how their party. This is how this party works. That party works. Even a municipality councillor a ward member can think of becoming a minister, and a lot of examples have happened. And in emerging parties such as in BJP, they attract youth because, see, in politics when you come, what they expect is they expect a power. They expect a good example can be our the friend of Trichy Siva's son, who was such a big parliamentarian with such strong Dravidian ideologies, but his son shifted to BJP, just the opposite of principles of this thing. And the reason he gives is he was in this party for such a long time, or as a son of Trichy Siva, but he didn't have any that political inclination towards. Not inclination. He was not offered any political post in DMK. So that was this thing. So youth today, they want a fast growth. Be it in politics, be it in AAC mechanic, be it a carpenter, nobody wants to go in that intern phase. As soon as they finish the intern, they will want to become a boss. No, that's actually the question நான் தனுஷ் சார்ட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தனுஷ் சார், இப்போ நம்ம நிறைய இளைஞர்களை உள்ள பாலிடிக்ஸில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன நடக்குதுன்னா, ப்ராபப்ளி ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் இருக்கணுமோ அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஏன்னா 26 வயசு 27 வயசில் ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு பொசிஷன், ஒரு லா க்ரியேட் பண்ணுற பொசிஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்ரீதர், லா க்ரியேட் பண்ணுற பொசிஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த ஒரு மெச்சூரிட்டின்றது இஸ் இம்பார்ட்டண்ட் இன் பாலிட்டிக்ஸ் அட் எனி பாயிண்ட் இன் டைம். உங்களுக்கு அதோட சென்சிட்டிவிட்டி புரியறதுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர்ன்றது தேவைப்படுது கண்டிப்பாக. ஸோ இந்த இளைஞர்களை நம்ம பாலிட்டிக்ஸில் கொண்டு வர பெர்ஸ்பெக்டிவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் அவுட் பண்ணுறோமா? இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நண்பர் சொன்னது மாதிரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பித்தது எல்லாமே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் ஆரம்பித்தாங்க. எல்லா இளைஞர்கள்லேயும் மெஜாரிட்டியான ஆளுங்க தலைவராக வந்துட்டாங்க. இப்போ தலைவர் கருணாநிதி அவர்கள், அதே மாதிரி அண்ணா அவர்கள், எல்லாருமே அந்த டைமில் இளைஞர்கள் தான். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல எனக்கு இளைஞர்கள்னா என்ன ஏஜ் பிராக்கெட் சொல்லுங்கள். நீங்கள் இளைஞர்கள்னு டார்கெட் பண்ணுறது ஒரு 35 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 35 மேக்ஸிமம் 40 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அரசியலை பொறுத்தவரை நீங்கள் காலேஜ் முடிச்சு அந்த டைம் தான் இளைஞர்கள்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு அப் டு 40 எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞரணியில் மெம்பர்ஷிப் இது கூட நாங்கள் 40 வரைக்கும் தான் இருக்கணும், அப்படி தான் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தேவை இருந்துச்சு. அப்போது ஒரு சில
பல விஷயங்களை மாற்ற வேண்டியிருந்துச்சு. அந்த பெரியாரோட கொள்கை இதெல்லாம் இருக்கிறப்போ அப்போ வந்து இளைஞர்கள் கூட்டம் தான் வந்து வழி நடத்துச்சு. அப்போ எல்லாம் வந்து அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாருமே அந்த யூத்து, அந்த ஏஜ் செக்டாரில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நண்பர் சொன்ன மாதிரி வந்த உடனே ஏதாவது பவர் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த பொறுமை இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா நாம் கூட நினைக்கலாம், எங்கள் இதிலே வந்து இப்போ நாங்கள் எங்கள் கழகத்தை பற்றி தான் பேச முடியும், மற்றதை பேச முடியல. இப்போ மாண்புமிகு இப்போ நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லாருமே சொன்னாங்க, அவரை வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அவருக்கு வந்து அரசியலில் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு அவர் ஒரு அடிப்படை தொண்டன்லேருந்து எம்எல்ஏ ஆக்கி, மேயராக்கி, அமைச்சராக்கி, துணை முதல்வராக்கி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இவ்வளோ நாள் வந்து அவரை வந்து பண்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நம்ம சொல்லப்போனால் ஒரு இந்த உலகம் தோன்றதுல இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசியிருப்போம். இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்ச அரசியலில் வந்து ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியோடு வந்திருக்காருன்னா அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். ஆனால் அந்த பொறுமை இப்போ யார்ட்டுமே இல்லையே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து அந்த குறைஞ்ச வயசுலேயே அவங்க அப்பா அவரை முதல்வர் ஆக்கிட்டார். அந்த நாட்டோட அதை வந்து அவரால் வந்து இதுதான் சார் நான் கேட்குறேன். ஸோ சின்ன வயசில் விச் இஸ் லைக் ஒரு 30-35 இயர்ஸில் பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்கிறதுக்கு சரியா தவறான்னு கேட்குறேன். இல்லை, அது அவங்களோட வளர்ந்த விதத்தை பொறுத்து. அதுக்கு முன்னாடி சிலர் வந்து இப்போ 15 வயசு 18 வயசுலேருந்து கூட அந்த அரசியல் இதோட பயணிச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கலாம். அது அவங்களோட ஒரு சிலருக்கு வந்து 35 வயசுக்கு மேலே தான் அந்த அரசியலுக்குள்ளே வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஒரு சிலர் 15 வயசுலேருந்து கூட அந்த அரசியலில் கூட பயணிச்சிருக்கலாம். அதனால் வந்து அவங்க எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க தான் முக்கியமே ஒழிய எந்த வயசில் வந்தாங்கன்னு முக்கியம் இல்லை. ஸோ ஒரு அடிப்படை தேவை. இப்போ எடுத்த உடனே ஒருத்தங்க கையில் எந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அடிப்படை எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ நம்ம வயசு முக்கியம் இல்லை, அவங்க எவ்வளோ நாள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்காங்க அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். Wonderful. Sir, I need to ask you one question. Sir, நீங்கள் almost 55 years of political life, sir. உங்களுக்கு நீங்கள் வந்து you would have seen politics வந்து evolve ஆகி, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் இவால்வ் ஆகிருக்கோ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனோட எவல்யூஷனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வாட் வில் பி யோர் சஜஷன்? என்ன வந்து எப்படி அவங்க தயார்படுத்திக்கணும் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சார்? இப்போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குமார் சொன்ன மாதிரி புறச்சூழ்நிலை பெருமளவுக்கு மாறி போயிருக்கு. புறச்சூழ்நிலை மாறி இருக்கிறது என்பதை கட்சி தலைவர்கள் உணரணும். இந்த புறச்சூழ்நிலை மாறினதுக்கு ஏற்றாற்போல் இன்றைய இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாகவே சொன்னீங்க. அது இன்றைக்கி புறச்சூழ்நிலை மாறி இருக்கிற பொழுது ஒரு மார்க்கெட் எக்கானமியில் நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்கெட் எக்கானமி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து புறச்சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவனுக்கு உதவி செய்யுது. ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு இப்போ ஐஏஎஸ் போகிறத விட எனக்கு ஐடியில் போய் அமெரிக்காவில் வேலை செய்கிறது லாபம்னு நினைக்கிறோம். மிலிட்ரியில் ஏன் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் ஆஃபீஸர்ஸ் முழுக்க வேக்கன்சியாக இருக்குது, அங்கே போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நேவி, நான் டிஃபென்ஸில் இருந்தேன் ஒரு 4 இயர்ஸ். நேவிலையும் வேக்கன்சி இருக்குது, ஏர்க்ராஃப்ட்லேயும், ஏர் இண்டியா இதுலேயும், ஏர்ஃபோர்ஸ்லேயும் வேக்கன்சி இருக்குது, எல்லாத்துலேயும் வேக்கன்சி ஆஃபீஸர்ஸ் வருது. Because they don't want to opt that. அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மணி ஹஸ் பிகம் ரூலிங் பார்ட்டி ஆகிருக்கு. இப்போ எனக்கு பணம் தேவை, எனக்கு கார் தேவை, எனக்கு வீடு தேவை என்று வர்ற பொழுது இந்த புறச்சூழ்நிலை மாறுதலுக்கு ஏற்றாற்போல் அரசியல் சூழ்நிலை மாறிக்கிட்டு. அப்போ அரசியல் என்பது எனக்கு காசு சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த காலத்தில் அது கிடையாது. இப்போ இன்றைக்கி அரசியல் என்பது ஒரு சர்வீஸ் என்கிறதுக்கு பதிலாக அர்வீஸ் என்பது ஒரு டைப் ஆஃப் ஏர்னிங் ஏரியான்ற மாதிரி ஆயிடுச்சு. சார், இப்போ யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸில் சேரும்போது ஏர்னிங்ஸ் பார்த்துதானே சார்? இப்போ என்ன நடக்குது? எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா, போய் எங்கள் கட்சி தலைவரை பார்த்துட்டு வந்தேன், என்ன பண்ணார், நான் சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓட்டை வாங்க போகிறேன். ரெண்டுமே பணத்தோடு இணைஞ்சா போச்சு. சீட்டு வாங்கிறதும் பணம், அப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் ஓட்டு வாங்க போகிறேன், ஓட்டு வாங்கிறது பணம். அப்போது இந்த மணி பாலிட்டிக்ஸ் டாமினேட்ஸ். ஐடியாலஜி, தத்துவம்
அரசியல் தலைமை தாங்குவதற்கு பதிலாக பணம் தலைமை தாங்குகிற பொழுது இந்த கோளாறுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஃபேஸ் மாறணும். இது நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் மாறாது, அது ஆட்டோமேட்டிக்காக மாற வேண்டிய சூழ்நிலையில் மாறும். Questions from audience வந்திருக்கு சார். S. Sridhar from Nandanam Arts College, BA Public Administration. யார் வேணா, any one of you can take this question. நாட்டில் உள்ள இளைஞர்களின் வேலை திண்டாட்டம் எப்பொழுது மாறும்? நாட்டில் உள்ள இளைஞர்களின் வேலை திண்டாட்டம் எப்பொழுது மாறும்? டு ஸ்டார்ட் ஆஃப் உங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினும் நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஒரு எந்த வயசில் அரசியல் வரலாம், இல்லை இளைஞர்கள் அரசியலுக்கு ஆசைப்படலாமா நீங்கள் கேட்குறீங்க. இட்ஸ் அ ஓப்பன் வேர்ல்டு, இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் வேர்ல்டு அண்ட் பாலிடிக்ஸ் இஸ் cutthroat politics. You will have to be street smart. Everybody is given the opportunity equally. ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எப்படி வந்து you are going to come up. See, I am a doctor by profession, I still practice. But still, I enjoy politics, so I don't feel this thing of because in politics I usually say whatever you do in politics is right because the other person also does it for his growth. ஸோ அதில் அரசியல் எதுவுமே தப்புன்றது கிடையாது. அவருடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தவங்க பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து. ஸோ ஏஜ்ன்றது இதெல்லாம் ஒரு லிமிட் கிடையாது. ஒரு பார்ட்டியில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது அது எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து எல்லாருக்குமே இட்ஸ் ஓப்பன் வேர்ல்டு தான். ஒன்றும் உங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேட்கும்போது வந்து திருப்பி அதே தான், இட்ஸ் அன் ஓப்பன் வேர்ல்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஸ்கூல் முடித்ததுலேருந்தே நீங்கள் 11th 12th எடுக்கக்கூடிய கோர்ஸ்லேருந்து தெர் ஆர் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வேர் விச் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம், என் டாக்டர்ன்றனால நான் சொல்கிறேன், பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் விச் ஹேஸ் அ பிக் ஸ்கோப் ஆஃப் திஸ் திங் நாட் ஒன்லி இன் இந்தியா ஈவன் இன் அப்ராட். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பொறுத்த வரைக்கும் கேட்டால் நேற்று கூட ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். 14th ரேங்கிங்கில் இருந்த தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து we have come to the 3rd ranking. And we have introduced a lot of SIPCOTs and Dravida Munnetra Kalagam has always emphasized on industrial growth, and from the SIPCOT one at Hosur illa Sriperumbudur irukra kudiya, it's called Detroit of the South, the Coimbatore la irukkudiya industrial sector. There are so many sectors where we generate jobs and there is this thing, but it's an open thing, and our population is also on the rise. So idu ellame மனசில் வச்சுட்டு தான் வந்து we'll have to, it's a competitive world, you'll have to compete with others and take the correct choices and இது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் everybody cannot be given a government job. இந்த பாயிண்டில் என்னோட வியூவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டது எப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டம் ஒழியுன்னு கேட்டிருக்கீங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை பொறுத்தவரையில் எல்லாருமே வந்து யாராவது நமக்கு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறத மாற்றிட்டு நாம் யாருக்காவது வேலை கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு எல்லோரும் வரணும். முதல்ல இப்போது நாம் என்ன எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், அதெல்லாம் தாண்டி நாம் வந்து ஏதாவது நமக்கு என்ன வருமோ அதில் வந்து ஏதாவது ஒரு வேலையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும், நம்ம தான் பார்க்கணும். இன்னொருத்தங்கிட்ட வேலை, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நாம் யாரெல்லாம் வந்து வேலையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். வேலை கிடைக்கும் கிடைக்காத தாண்டி அதே அவங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்க சூழ்நிலை வந்துடும். ஏதோ அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்களால தான் உண்டாக்கின மொழியே இனிமேல் அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தங்க வேலை கொடுப்பாங்கிற மனநிலையை வந்து மாற்றினா மட்டும்தான் அந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து முற்றிலுமாக ஒழியும். அதனால் இன்னொன்று நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மனநிலைன்னா அப்ராடில் போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச நெருங்கிய உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லோரும் நிறையா அப்ராடில் வேலை பார்க்கலாம். யார்கிட்ட நீங்கள் கேட்டாலுமே சேலரியை வந்து யாரும் அவங்க வாங்குகிற கண்ட்ரி இதில் சொல்லவே மாட்டாங்க. நான் வந்து 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன், 6 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த கண்ட்ரியில் எவ்வளோ வாங்குறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக வந்து நம்ம மக்கள் மத்தியில் 5 லட்சம் சம்பளம் வாங்குறான், 10 லட்சம் சம்பளம், நீ அந்த கண்ட்ரியில் 6000 தான் சம்பளம் வாங்கிற, 7000 தான் சம்பளம் வாங்குறங்கிறத நம்ம இளைஞர்களுக்கு அது புரிய மாட்டுக்கு. சிங்கப்பூரில் போனால் நான் 2.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே $50, நம்ம ரூபாய்க்கு 50 ரூபாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அங்கே போய் வந்து இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒருத்தங்க வந்து ஒரு 25,000 30,000 சம்பாதிச்சுட்டு அனுபவிக்கிற வாழ்க்கையை நீ சிங்கப்பூரில் போய் அவ்வளோ சம்பாதிச்சு அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அங்கே எல்லாமே காஸ்ட்லி.
அது வந்து நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் எல்லோரும் நாங்கள் வெளிநாட்டுக்கு எப்படியாவது வேலை போகணுன்னு பல பேர் பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி ஏமாந்துருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் இளைஞர்கள் வந்து நம்மளால் முடியும், நாமளே ஏதாவது செய்யலாம், நாம் 2 பேருக்கு வேலை கொடுக்கலாம் மனநிலை வந்துருச்சுன்னா வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும். அது வரைக்கும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவே செய்யாது. கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இத்தனை கோடி மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாது, ப்ரைவேட் செக்டாரும் கொடுக்க முடியாது. அவங்கவுங்க ஒரு தொழிலை உண்டு பண்ணணும், அப்போ தான் இது மாறும். சார் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ். நாம் வி லீவ் இன் எ கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம், அதில் யாருக்கும் சந்தேகம் வேணாம். வி லீவ் இன் எ கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். எனி டெவலப்டு கண்ட்ரியில் உலகத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத ஒரு நாடு உலகத்தில் சொல்லுங்கள். இந்த சிஸ்டம் இட் செல்ஃப் ரிக்வயர் அன்எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் எ ரிசர்வ் ஆர்மி. அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது ஒரு ரிசர்வ் ஆர்மி. அவை அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. ஏன் வருது? இன்றைக்கி வந்து குவாலிட்டி டாக்டர்ஸ் தேவைப்படுது, குவாலிட்டி ப்ரொஃபஸர்ஸ் தேவைப்படுது, குவாலிட்டி சயின்டிஸ்ட் தேவைப்படுது, நாட் குவான்டிட்டி. ஸோ இருக்கிறதுல குவாலிட்டி செலக்ட் பண்ணுற பொழுது குவான்டிட்டி வெளியில் தான் இருக்கும். அது ரிசர்வ் ஆர்மியாக இருக்குமே தவிர என்னுடைய ஆசை மட்டுமல்ல. நான் 50 ரூபா வேலைக்கு கூட போக தயார். ஆனால் எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்டால் ஐம் ரிசர்வ் ஆர்மி. நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் அடித்தா ரிசர்வ் ஆர்மி அந்த வண்டியில் ஏறிடும். ஜெயலலிதா பீரியடில் அரசு ஊழியர் ஸ்ட்ரைக் அடிக்கிற பொழுது வேலை இல்லாதவங்களெல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அது ஒரு ரிசர்வ் ஆர்மியாக அது இருக்கும். ஈவன் இன் அமெரிக்கா, மோஸ்ட் டெவலப்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எல்லா நாடுகள்லையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டத்தோட ரிசர்வ் ஆர்மி என்று பார்க்க வேண்டும். ப்ளீஸ் சார். ரொம்ப இப்போ கடைசியாக கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் சார்ந்திருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் முந்திலாம் வந்து நிலக்கோட்டை, உசிலம்பட்டி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, அங்கிருந்த வந்து தொழிலாளர்கள் பனியன் கம்பெனியில் வேலை செய்வாங்க. இப்போ 5 லட்சம் தொழிலாளர்கள் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒரிசா, பீகார்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்களையெல்லாம் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதே மில் நடத்துகிறவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அண்டர் கிராஜுவேட் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க கட்டிங் மாஸ்டராக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 1000 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில் ஒதுக்கி 100 டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முதலிபாளையம்ங்கிற ஊரில் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. ஒரு இளைஞருக்கு 10 கோடி ரூபா. மிஷினரிஸ்லாம் அவங்களே கொடுத்து, டெக்ஸ்டைல் யூனிட் அவங்களுக்கே போட்டு கொடுத்து, அந்த டெக்ஸ்டைல் யூனிட் மூலம் அவரும் வளரணும், அங்கே வேலைக்கு வர இளைஞர்கள் வளரணும்னு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் ரீபேமெண்ட் எதுவும் வரல. சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 90% மிஷினரி விற்று ஊருட்டே வெளியேறி போயிட்டாங்க. அதனால் தம்பி நல்லா சொல்ல ஆரம்பித்தார் நமக்கு அது செந்தில். அவங்க இளைஞர்கள் என்னென்னா, மாவை கொடுத்து தோசை சுடுறதுக்கு விரும்பல, தோசை கொடு, சட்னியும் போடு, சாம்பாரும் போடு, அப்பே சாப்பிடணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அவங்க வந்து எதுக்கும் தயாராகிற சூழ்நிலை வந்தால்தான் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இந்த கேள்வி நான் உங்கள் 4 பேருக்கும் கேட்குறேன் சார். ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஈச் ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் சொல்லுங்கள். இன் வாட் வேஸ் அண்ட் பொலிட்டிஷியன் நீட்ஸ் டு காம்ப்ரமைஸ் ஆஃப்டர் பீயிங் எலெக்டட்? எலெக்ஷனில் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா 3 விஷயம் என்னென்ன நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் சார்? 3 things which you have to compromise after you have become an elected representative. இந்த question வந்து ராகு சார், ரிசர்ச் ஸ்காலர். எலெக்டட் மெம்பர் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னால், இந்த சிஸ்டத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண தெரியணும். ஸோ ஐ எம் அ மார்க்சிஸ்ட். எனக்கு இந்த சிஸ்டத்தோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ ஹவ் காம்ப்ரமைஸ்ட் வித் தி சிஸ்டம் டு பெனிஃபிட் தி பீப்புள். சிஸ்டத்தை எந்த இடத்துல அப்போஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ ஐ வில் அப்போஸ் இட். ஐ மே பி எ மைனாரிட்டி இன் த அப்போசிஷன், டெஃபினெட்லி ஐ வில் அப்போஸ் இட். ஸோ எலெக்ட் ஆன பிற்பாடு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சிஸ்டம்.
இந்த சிஸ்டத்தில் நீ எதை வந்து யூஸ் பண்ணணும், எதை அப்போஸ் பண்ணணும் என்று தெரியணும். எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வந்து நீங்கள் அக்செப்டும் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே பொருந்தும். அதே நீங்கள் ஒரு எலெக்டட் மெம்பர், அவர் வந்து பள்ளிக்கூட பையன் படிக்கிற மாதிரி படிக்கணும். படிக்கலைன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் பார்லிமெண்ட்லேயோ அசம்பிளிலையோ அதுக்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் வந்து அப்படியே பேசவும் முடியாது. ஸோ சிஸ்டத்தோடு எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும், எங்கே அப்போஸ் பண்ணணும்னு தெரியணும். சிஸ்டத்தோட 100க்கு 100 ஒத்து போவது என்பது ரூலிங் பார்ட்டி ஆளாலேயே முடியாது. ஏன்னா சில பேர் வந்து தனியாக பேசிச்சே கரெக்டாக பேசுவாங்க, அங்கே பேசுகிற பொழுது காம்ப்ரமைஸாக பேசுவாங்க. சார், திஸ் ஸ்டேட்மெண்ட் கம்மிங் ஃப்ரம் யூ இஸ் லைக் பீயிங் வித் த சிஸ்டம். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வர்றது இட்ஸ் ஆக்சுவலி மேக்கிங் a lot of sense. உண்மையாவே சார், from bottom of my heart. See, you know you have to use the parliament. You are learning from this parliament. You are helping the parliament. இப்போ வந்து நான் 12 வருஷம் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தபோது சட்டப்படி எனக்கு கிடைக்க வேண்டிய கேந்திர வித்யாலயா ஒரு 60, 70, 75 தான். நான் எங்கள் மினிஸ்டர்ஸோட எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக நான் 182 ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்ன தப்பு? Compromise for a betterment. Yes sir. Sir, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் 3 பேருமே, நான் முன்னாள் மக்களவை உறுப்பினர், அவர்கள் 2 பேர் இந்நாள் மக்களவை உறுப்பினர், 2 பேரும் இளைஞர்கள். எங்களுக்கு மக்களவையில் மாநிலங்களவையில் இருக்கிற ஐயா அந்த கேள்வி இல்லை. ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது ஓட்டர்களிடம், வாக்காளர்களிடம் சகிப்புத்தன்மை. ஓட்டு போட்ட வாக்காளர் கூப்பிட்டு கேள்வி கேட்க மாட்டான். ஓட்டு போடாத வாக்காளர் நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். என்ன சார் கார்வேந்தன் எங்கே இருக்கீங்க? டெல்லியில் தான் இருக்கப்பா இருக்கு, ஏதாவது அவசரமாக? ஒன்றும் இல்லைங்க, 2வது வாட்டி சினிமாவுக்கு போயிட்டு வந்து நீங்கள் டெல்லியில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு கேட்டோம்னா, அந்த சகிப்புத்தன்மை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வளர்ச்சி திட்ட நிதியில் ஒரு ஊருக்கு பணம் நம்ம கொடுக்கணும்னு நினைப்பு. உண்மையாலுமே அர்ஜுன் வெல்ஃபேரில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்க ஏழை மக்கள் இருக்காங்க, கொடுக்கலான்னு பணம் ஒதுக்கணும்னா அடுத்த ஊருக்கார வந்து நாங்கள் தானே அதிக ஓட்டு போட்டோம், அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, ஏன் கொடுத்தீங்கம்மா? அதனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது மக்களவைக்கு போகிற உறுப்பினர்கள் சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த 2 தான். This question, it would be easier if in what you shouldn't compromise nu ketirunda, I think things would have been easier. We shouldn't compromise on our ideologies, our principles. அது ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காம்ப்ரமைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, I don't know, as long as you answer to your conscience. I am an atheist by this thing, so I live only by my principles and my ideologies. And அதாவது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து இருக்கும்போது there might be things which will not be of your this thing. So only you have 2 options. ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை you will have to express it out. As far as me, I am expressing it out because I feel somebody has to talk out, because what the common man feels or what the in a political party, what the party cadre feels, sometimes we are the ones who can voice out, though it might become this thing for others. But when you have nothing to lose, you can take up. And being youth and this thing, I use this opportunity. So compromise na pata sila political things we'll have to compromise. But sir சொன்ன மாதிரி இந்த கேவி அட்மிஷனுக்குலாம் ஃபார் அன் எம்பி கையெழுத்து போட்டால் நடந்த ஒரே விஷயம் வந்து அந்த கேவி மட்டும்தான். யூ மைட் ஆஸ்க், உங்களுக்கு எம்பி லேட்ஸ் இருக்குது, பட் அது கூட it depends on the project PD or the collector. They can approve it, they can deny it. So இது வரைக்கும் எம்பியாக கையெழுத்து போட்டால் கண்டிப்பாக நடக்கும்ன்றது வந்து அந்த எங்களுக்கு வந்து 10 சீட் தான். சார் சீனியராக இருக்கனால நிறைய சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. அதுவும் வந்து இப்போ பறிக்கப்பட்டிருக்கு. எம்பி லேட்ஸும் அது மாதிரி பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் மீ வாட் ஐ ஃபீல் இஸ், எனக்கு ஒரு செட் ஆஃப் பவுண்ட்ரிஸ் கொடுத்துட்டிங்கன்னா, சொல்லிட்டிங்கன்னா, ஐ கேன் ப்ளே மை கேம். ஸோ யூ ஹேவ் டு செட் த பவுண்ட்ரிஸ் அண்ட் கிவ். அதில் நான் ஸ்கோர் பண்ணி காமிப்பேன். வாட் எவர் இட் இஸ் உங்களோட ஃபீல்டு, அது நீங்கள் எப்படி வேணாலும் எனக்கு பவுண்ட்ரி அமைச்சு கொடுங்க, அதில் ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப்ன்றது தான் அது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆல்சோ, அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் தட். ஸோ காம்ப்ரமைஸ்னு. எஸ் சார். தனுஷ் சார்.
என்னை பொறுத்தவரையில் வந்து எம்பியாக எலெக்ட் ஆன பிறகு நாமளும் வந்து சராசரி மனுஷங்க தாங்கன்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஒரு நம்ம எம்பி இல்லைங்கிறத நினச்சி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன்னா அது நிரந்தரமானது இல்லை. நான் அந்த மாதிரி தான். ஏன்னா பல இடங்களில் வந்து நண்பர் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இருக்கையிலே வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுல அதிகப்படியான மக்கள் ஓட்டு போடுறது வந்து எம்பியாக இருந்தால் கூட அவங்களோட பவர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் வந்து எம்பி பார்த்து எதுனாலும் செய்யலாம் வைக்கலாம்னு நினைப்புறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து அப்படி இல்லை. இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து, ஏன்னா பாலிட்டிக்ஸில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பவருக்கு வந்தவுடனே அவரை சுற்றி ஒரு கூட்டம் சேரும். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையா, அவங்கள வந்து தேவையில்லாமல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? அந்த பவர் இருக்க வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனநிலை என்ன ஆகும்னா அதை மாதிரி தேட ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு வாழ்ந்து ஒரு வாழ்க்கை தரத்தில் பழகிடுறோம். அந்த வாழ்க்கை தரம் நம்மளை விட்டு போகும்போது அதை ஏற்றுக்கிற மனநிலை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அதனால தான் பல பேர் வாழ்க்கையில் டிப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோமோ எலெக்டட் ஆன பிறகும் நம்ம அதே நிலைமையில் தான் இருக்குங்கிறத நினச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையான பதில். ஒரே விஷயம் என்னென்னா, காம்ப்ரமைஸுங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை. சமரசம் என்பது மிக மிக தேவையான வார்த்தை. நீங்கள் வீட்டில் சமரசம் பண்ணி ஆகணும், பையனோட சமரசம் பண்ணணும், மனைவியோட சமரசம் பண்ணணும், வாத்தியாரோட சமரசம் பண்ணணும். சமரசம் என்பது ஈவன் பகத்சிங் ஹஸ் அக்செப்டட் காம்ப்ரமைஸ் இஸ் நாட் அ பேட் வேர்ட். Sir, as an ex-MP in Sir Powers, what is your role as an ex-MP, ex-member of Parliament? நான் வந்து நேஷனல் கமிஷன் பேக்வேர்ட் கிளாஸில் 2010 2016 வரை 6 வருஷம் மெம்பராக இருந்தேன். அந்த கமிஷனுக்கு பவர்ஸே கிடையாது. கான்ஸ்டியூஷன் பவர்ஸ் இல்லை, ஸ்டேட்யூட்டி பவர்ஸ் இல்லை. அப்போ நான் வந்து எக்ஸ்எம்பி லெட்டர் பேட் தான் யூஸ் பண்ணேன். என்னுடைய லெட்டர் ஹெட்டில் ஏஸ் ஏ எக்ஸ்எம்பிங்கிற முறையில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எழுதணும் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நடவடிக்கை வந்தது, பதில் வந்தது. ஈவன் நவ் நான் 2009 அப்புறம் தேர்தல் அரசியலை விட்டுட்டேன். திருப்பூரில் தோற்றது தான் கடைசின்னு அதோடு முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் சன்சதத்தை விருது கொடுத்தீங்க, மக்கள் ஓட்டு போடலின்னு சொல்லிட்டாங்க. ஓட்டு போட மாட்டவங்களுக்கு நீங்கள் அதிகமாக பேசிட்டீங்க பாராளுமன்றத்துலேன்னு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதிலிருந்து இன்னும் லெட்டர் கேட்டு வர்றாங்க. எந்த ஆஃபீஸுக்கு லெட்டர் கொடுத்தாலும் ஆஃபீஸில் செயல்படுறாங்க. எக்ஸ்எம்பிஸ் வந்து நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் அணுகுனா செயல்படுத்துகிறாங்க. அந்த பவர்ஸ் இருக்குது. எங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 29,000 ரூபா பென்ஷன். நான் ஊர்லேருந்து ட்ரெயினில் எங்கே போனாலும் எனக்கு மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் ஃப்ரீ. இல்லைன்னா செகண்ட் 2 ஏசினா நானும் என் வீட்டுக்காரி 2 டிக்கெட், அவ்வளோதான். எம்பிஸ்க்கு இருக்க சரிகள் தான். எம்பிஸினுடைய லெட்டர் ஹெட்டுக்கு மரியாதை இருக்குது, செயல்படுத்துகிறாங்க. வண்டர்ஃபுல் சார். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்து மட்டும் இந்த எக்ஸ்எம்பின்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காத வார்த்தை. நான் போட விரும்புகிறது கிடையாது. எக்ஸ்எம்பி, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டருங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஃபீஸான பல்புன்னு அர்த்தம். நான் எங்கள் பேப்பரில் கட்டுரை எழுதினேன்னா எக்ஸ்எம்பின்னு போடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். நீங்கள் எக்ஸ்எம்பின்னு சொல்லிக்கிறதுல எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் போனால் டிடி வந்து ஐயா உட்காருங்க பாரு. இப்போ நான் போனால் க்யூவில் நில்லும் பாரு. எக்ஸ்எம்பி என்பது ஃபீஸான பல்பு, எக்ஸ்எம்எல்ஏங்கிறது ஃபீஸான பல்பு, எக்ஸ் மினிஸ்டரும் ஃபீஸான பல்பு. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லை. சீனிவாசன் போடச்சு எக்ஸ்எம்பின்னு போடுற பெருமையை தவிர்த்து ஒன்றும் கிடையாது. ஐயா மன்னிச்சுக்கணும், எம்பி பதவி பிடிக்கலாம், எக்ஸ்எம்பி பதவி வாழ்நாள் வரையில் நம்ம கிட்ட கொடுக்க முடியாது. அது நிரந்தர பதவி. சார், இந்த கொஸ்டின் உங்கள் 2 பேருக்கும் கேட்கணுன்ட்டு இப்போ அகெயின் கம்மிங் பேக் டு த டாபிக். ஒரு நாள் எங்கள் லீடர் ஒருத்தர் கேரளாவில் 3 தடவை மந்திரியாக இருந்தவர், லோக்சபாவில் 2 தடவை, ராஜ்யசபாவில் 1 தடவை இருந்தவர். இப்போ எங்கள் போலிட் பியூரோ மெம்பர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மினிஸ்டரோட இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ண சொன்னார். அந்த மினிஸ்டர் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 6 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாருங்கன்னு சொல்லிட்டோம். நான் கரெக்டாக 5:30 மணிக்கு எங்கள் தலைவர் எம்பி, எக்ஸ்எம்பி, எக்ஸ் மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கீழே வாங்குறார். இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்க, அதான் மந்திரிகிட்ட ஃபிக்ஸ் பண்ணி. நீ வா முதல்ல என்னார். மந்திரி வீட்டுக்கு போனோம்.
போய் அந்த ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்துருக்கிற பொழுது கரெக்டாக 6 மணிக்கு மந்திரியோட பிஏ வெளில வந்தார், சென்ட்ரல் மினிஸ்டர் டி.கே. ரங்கராஜன் என் பேரை கூப்பிட்டார். அவரை உள்ளே கூப்பிட்டு போனார். அவங்க 2 பேர் தான் பேசினாங்க. எம்பிக்கு தான் மரியாதையே தவிர எக்ஸ்-எம்பி எக்ஸ்-மினிஸ்டருக்கு ஒரு மரியாதை இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் நான் யாரையும் பார்க்குறது கிடையாது. சார், அகெயின் கம்மிங் பேக் டு த டாபிக், யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுறது தான் த டிஸ்கஷன். யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஆஸ்பிரேஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப டைம் ஃப்ரேம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு பிகம் பிகர் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. பிகாஸ் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுற டைம் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் டைம் கூட. அந்த டைமில் தான் அவங்களும் ஒரு வேலைக்கு போகிறது, மாத சம்பளம் பார்க்குற டைம். அந்த டைமை விட்டு அவங்க பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கும் தேர் இஸ் அ மணி க்ரன்ச். ஸோ கொஸ்டின் வந்து ஹவு மச் இம்பார்ட்டண்ட் இஸ் மணி இன் யூத் வென் தே வாண்ட் டு ஜாயின் பாலிடிக்ஸ்? பாரத் ரெட்டி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஒரு யூத் யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணுற டைமில் அவங்க காசு பற்றாக்குறையை எப்படி மேனேஜ் பண்ணணும்? அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக? த கொஸ்டின் இஸ் தட். இப்போது பாலிட்டிக்ஸ் வந்து இருந்த மாதிரி இப்போ இல்லை. முன்னால் வந்து பணம் தேவையில்லை. இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதை வந்து கமர்ஷியல் ஆக போய் தான் சீட்டை வாங்கணும், ஓட்டை வாங்குறோம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து எல்லா மனுஷனுமே வந்து உண்டான விஷயம் வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி ஒன்று வேணும். நம்ம அரசியலுக்கு உள்ளே வர்றோங்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்மளோட இன்கம் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃபேமிலி அவங்கள சர்வை பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறதாங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல் முக்கியம். அரசியலுக்கு உள்ளே வர்றோம் அப்படின்னா அரசியலில் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது எதனால் நடக்கலாம், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் எது வந்தாலும் அவங்களோட பேசிக் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உள்ளே வந்தால் பல குடும்பங்கள் வந்து பாழாயிரும். அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியலைன்னா அந்த பொலிட்டிக்கலில் ஈடுபடுற நபர் வந்து ஒரு நிம்மதியாக வந்து அவங்களோட வேலைகளை பார்க்க முடியாது. நம்ம வந்து திடீர்னு வந்து இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறாங்க, இல்லை என்ன நாங்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேமிலியோட இதை வந்து பாதிக்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா பாலிட்டிக்ஸில் மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மணி வந்து முக்கியம்தான். ஐயா சொல்கிற மாதிரிலாம் இது லாஸ்ட் டைம் எலெக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. இல்லை இவ்வளோ தான் பணம் இருக்கவங்க தான் சீட் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து எங்கள் இதை பொறுத்தவரையில் அந்தளவுக்கு டிமாண்டிங்லாம் இதெல்லாம் இல்லை. யாருக்கெல்லாம் போட்டால் ஜெயிக்க முடியுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி, அதனால தான் வந்து சொன்னார் 80% மேலே யூத்துக்கு கொடுத்தாங்க. இல்லை பணம் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் நிறையா வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஆள் பார்த்து கொடுத்துருக்கலாம். பட் லாஸ்ட் டைம் வந்து இவங்கவுங்கள போட்டால் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சர்வே பண்ணுறதுனால கொடுத்தாங்க. உங்களோட கொஸ்டினை பொறுத்தவரையில் ஒரு பேக்கப் இருக்கணும். ஒரு ஃபேமிலி அவங்களோட ரெகுலர் இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். அந்த பேக்கப்பை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலில் போனால் யூத் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்களோட ஒர்க்கை செய்ய முடியும். அறிஞர் அண்ணா சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, அதாவது அரசியலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு தொழிலை நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்து நிறைய பேர் தப்பான வழியாக கூட இருக்கலாம். இப்போ பணம் பேனர் வைக்கிறது இல்லை அவங்கள பிரபலப்படுத்துறதுக்கு அவங்க கையிலேருந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிலாம் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இதுன்றதை அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஏர்னிங் இதுவாக பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் யுவர் திஸ் திங். ஒரு சர்வீஸாக பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் எனி திங், ப்ளஸ் யூ கேன் டூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டி. நாட் தட் உங்கள் கூட இருக்கக்கூடிய பணம்னு இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், பீயிங் தேர் அட் த ரைட் டைம், அது மாதிரியான விஷயங்களில் உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திட்டு அடையாளப்படுத்திட்டு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எம்பி எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ளஸ் அலவன்ஸ் சேலரி இருக்குன்னா கூட கவுன்சிலர், பிரசிடென்ட், இந்த வார்டு மெம்பர்லாம் இருக்காங்க இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில், அவங்களுக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது.
ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு 500 rupees அலவன்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்கும், ஒரு எம்பிக்கு சம்பளம் இருக்கும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் கெரியரை வந்து ஃபார் ஒரு ஜாப் ஏர்னிங்காக ஒரு யூத் வந்து அப்படி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100,000 பேரில் ஒரு 4 பேர் தான் அதில் வந்து ஷைன் ஆகிருப்பாங்களே தவிர்த்து யூ ஷுடன் லுக் பாலிட்டிக்ஸ் ஃபார் மணி ஏர்னிங்கோ அதுவோ நிறைய ஏமாந்து அவங்க சொத்தை விற்று இழந்தது தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச். ஒரு இதாக சொல்லுவாங்க, முன்னெல்லாம் வந்து எலெக்ஷன் தோத்துட்டிங்கன்னா நீ செலவு பண்ண பணத்தை எப்படி எடுப்பேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற யதார்த்த அரசியலில் நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கவே முடியாது. இட் ஹஸ் பிகம் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி தான் ஆயிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ என்ன தான் நம்ம இது பண்ணணும்னு நினச்சாலும் அதுதான் உண்மை. யூத் வந்து ஒரு ஜாபை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் இதில் வந்து உங்களை ஷைன் பண்ணி பீயிங் தேர் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் அது மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களை இது பண்ணுங்களே தவிர்த்து பணத்தை ஒரு கேம்லிங் மாதிரி ஆகிடக்கூடாது. நான் இவ்வளோ போடுறேன், அது பிற்காலத்தில் வந்து எனக்கு வந்து டபுளாக வரும், ஃபேமிலியை தான் நம்ம லூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நான் சொல்லிதான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு கண்டினியூ ஆன் த சேம் கொஸ்டின் உங்கள் 2 பேருக்கும், பிகாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கரண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறதுனால we are still struggling to have women representation in the parliament, which you will be knowing. Women in politics நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? And how important is it? எதனால women in politics is important? பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து தேவை தான். ஏன்னா வந்து ஒரு இந்த வேர்ல்டில் வந்து ஈக்குவல் ஜெண்டராக இருக்கிற அவங்க வந்து அவங்களோட இப்போ நாங்கள் என்ன தான் பேசினாலும் அவங்களோட இப்போ பெண்களோட இதை பேசுகிறதுக்கு அவங்க சைடில் இருந்து பேசினா தான் சரியாக வரும். ஆனால் வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் 50% மேலேயே நம்ம பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் வந்து ஜென்ரல் கேட்டகரிலையும் வந்து விமன் போடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எபோவ் 50% தான் வந்து லோக்கல் பார்ட்டிலெலாம் வந்து விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் 95% வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மென் தான். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அந்த 50% கொடுத்துட்டோம். இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை 50% இருக்குது. பட் அவங்க வந்து அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே. அப்போ நம்ம என்ன தான் வந்து சட்டத்தின் மூலமாக கொடுத்தா கூட பெண்களோட மனநிலை வந்து நான் ஃபுல்லாக பயன்படுத்துங்கிற மனநிலைக்கு வரல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து சேர்மனாக இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா எங்கள் அப்பாவோ நானோ எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா இந்த இதில் நீங்கள் சொல்லணும், இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, செய்ய மாட்டான் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த போல்டாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து அவங்கள வந்து அவங்க தானே பல பெண்கள் வந்து அரசியலுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50% வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்காங்கல்ல, யாருமே வந்து பொலிட்டிக்கல் கேரியரில் இருக்க மாட்டாங்க. ஒரு 10% இருந்திருப்பாங்க. பட் 90% வீட்டில் சும்மா இருந்தவங்கள அந்த இடத்துல ரிசர்வேஷன் வந்திருக்கும், விமனுக்காக போட்ட சீட்டாக இருக்கும் அது. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த அரசியலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பொண்ணையோ இல்லை அவர் மனைவியவோ அவங்க அம்மாவோ அப்படி தான் அரசியல் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இன்வால்மெண்ட்டோட விமன் உள்ளே வந்தால் உண்மைக்கே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து யாரோதோட தூண்டுதலை புஷ் பண்ணி உள்ளே வர்றது வந்து எந்த அளவில் அது வந்து சாத்தியம்னு தெரியலை. பட்டு அந்த கண்டிப்பாக வரணும். பட் அவங்க வந்து அவங்களா வரணும், யாரோ தள்ளி ஏதோ கோட்டாலே அந்த மாதிரி வந்து அது நல்லா இருக்காது. கரெக்ட் சார். உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ஸ்? அவங்களா வர முடியாத ஒரு காரணத்தினால்தான் நம்ம ரிசர்வேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கலைஞர் அவர்கள் தான் வந்து 33% வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் மேடம் ஜெயலலிதா வரும்போது அது 50% பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது வந்து 21 மேயரை வந்து லேடிஸ் கொடுத்துருக்காங்க. இதோ 20 தான் கொடுத்துருந்தா கூட ஓகேன்றவர். பட் ஸோ ஹி ஹேஸ் கிராஸ் தட் 50% கிராஸ் பண்ணியிருக்காரு. இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லேயும் வி ஹேவ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இது. பட் ஒரு பார்லிமெண்ட்னு போகும்போது அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு பிகம் அ லா அண்ட் DMK we are ready to support the 33% if brought into the இப்போ women empowerment என்றது வந்து of course there are less than 10% of women who are involved directly in active politics. ஆனால் இது மாதிரி கொடுக்கும்போது வந்து அவங்கள வந்து நம்ம எம்பவர் பண்ணுறோம். Dharmapuri district we are very strict, even the district administration is very strict that their husbands shouldn't
interfere in their work or shouldn't come to the office or shouldn't come for any official meetingல வந்து இது. ஸோ ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சூழல் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் முதல்ல அவங்க பதவி ஏற்கிறதுக்கும் அந்த 5 வருடம் காலத்திற்கும் அவங்க கெயின் பண்ண நாலேஜ் இல்லை அந்த பவர் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன் மூலமாக நம்ம சாதிக்க முடியும். தோ இட் கான்ட் ஹேப்பன் ஓவர் நைட், பட் ஆனால் கண்டிப்பாக நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, அவங்களுக்கான அதிகாரம் வருது. கனிமொழி மேடம் கூட ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் கணவரோ இல்லை உங்கள் தந்தையோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ அவர்களுடைய இதை வந்து இது பண்ணாமல் உங்களுக்கான அதிகாரம் இதை பயன்படுத்துங்கன்னு. there are changes and we are seeing those small changes on ground. ஆக்சுவலி பியூட்டிஃபுல் டூ பெர்ஸ்பெக்டிவ் சார். அவர் சொன்னதும் ரொம்ப இயல்பான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா வந்து விமென் எம்பவர்மெண்ட்டுன்னு நம்ம அவங்கள வந்து புஷ் பண்ணால் கூட they have been like more like puppets மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறதும் ரொம்ப கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவங்க க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தே ஷுட் கெட் ப்ராக்டிக்கலி இன் டு தட். அவங்களுக்கு அது ஒரு பேட்டர்னாக உள்ளே வரும்போது தான் விமன் எம்பவர்மெண்ட்டை அவங்களும் ரியலைஸ் பண்ண முடியும். வண்டர்ஃபுல்லி ஆன்சர்ஸ் சார், பியூட்டிஃபுல் ஆன்சர்ஸ் சார். உங்கள் 2 பேருக்கும் ஆஸ் அ க்ளோசிங் ரிமார்க்ஸ், ப்ளீஸ் டெல் us how important is education in politics? பாலிடிக்ஸில் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? Closing remarks along. பாலிட்டிக்ஸில் எஜுகேஷன் உதவி செய்யும். எஜுகேஷன் மட்டும் இருந்தால் ஒரு பெரிய பாலிட்டிஷியனாக வர முடியாது, பெரிய ப்ரொஃபஸராக போகலாம். பாலிட்டிக்ஸில் சர்வீஸ் மோட்டிவ் வரும், எஜுகேஷன் மட்டும் இருந்தால் சர்வீஸ் மோட்டிவ் வராது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் கிளார்க்காக இருந்தேன். என் ஒய்ஃபு 2 குழந்தைங்களுக்கெல்லாம் 6 வயசு 8 வயசு பசங்க. நான் இருக்கிற பார்ட்டி என் வேலையை விட்டு வெளிலவான்னு சொல்லிச்சு. நான் 1000 ரூபா சம்பாதிச்சுட்டுனா பார்ட்டியில் எனக்கு 150 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஐடியாலஜி புஷ் மீ தட். பணம் முக்கியமாக ஐடியாலஜி முக்கியமான ஐடியாலஜி புஷ் பண்ணுங்க. இப்போ நான் 12 இயர்ஸ் ராஜ்யசபா மெம்பர். என்னுடைய வேஜ் பார்ட்டி எடுத்துக்கிச்சு. எனக்கு அது ஒரு இன்னொரு வேலை தான் பார்ட்டி கொடுத்தாங்களே தவிர அது பதவி அல்ல. ஸோ ஐடியாலஜி புஷ் மீ தேர். இப்போ எனக்கு பென்ஷன் வருது. என் பென்ஷனில் 39,000ல் 27,000 பார்ட்டி எடுத்துக்கிறாங்க. 12,000ல் ஐ ஹேவ் டு லீவ் பிகாஸ் இட்ஸ் அனதர் ஜாப். இப்போ எனக்கு 75 ஆயிடுச்சு, அதனால் ரிட்டையரும் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எனக்கு வச்சுக்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் லிங்க்டு வித் யுவர் சாக்ரிஃபைஸ். ஐடியாலஜி வெறும் எஜுகேஷன் மட்டும் இருந்தால் போதாது. பெரிய பெரிய எஜுகேட்டட் பீப்புள் இந்த பக்கமே வர்றது கிடையாது, ஓட்டு போடுறது கூட வர்றது கிடையாது. அதனால் சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்பது இருக்கணும். அது சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு எஜுகேஷனை தானாக கொடுத்துரும். ஜனங்கக்கிட்ட கற்றுக்கிறது தான் அதிகம். புஸ்தகத்தில் படிக்கிறத விட மக்களோட புரிந்து கொள்வது, மக்களை தெரிந்து கொள்வது, அவங்க தேவைகளை புரிந்து கொள்வது என்பது தான் அதிகம். அதுதான் முக்கியம். ரைட் சார். சார் கார்வேந்தன் சார். அதுதான் காமராஜ் உதாரணம் இருக்குது, கலைஞர் உதாரணம் இருக்குது. இவங்கெல்லாம் பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி படித்தவர்கள்தான் அரசியல் வெற்றி பெற முடியும், படிக்காதவர்கள் அரசியல் வெற்றி பெற முடியாது என்பது தவறு. இந்த மாதம் ஜூலை மாதம் காமராஜர் ஜூலை மாதத்தில் பிறந்தவர். காமராஜர் எந்த பல்கலைக்கழகத்தையும் பட்டம் பெற்றவர் அல்ல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலையும் பட்டம் பெற்றவர் அல்ல. திரு எம்ஜிஆர் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் பெற்றவர் அல்ல. பீகாருடைய முதலமைச்சராக இருந்து பீகாரில் முதல் இடஒதுக்கீடு சட்டம் பிற்படுத்துபவருக்கு கொடுத்த கற்பூரி தாகூர் வந்து எங்கே படித்தவங்கள அல்ல. அதாவது அவங்களுடைய மக்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு பாடமாக இருந்தது. நான் 2 தலைவர்கள்ட்ட மிக நெருங்கி பழகியிருக்கேன். ஒன்று பெருந்தலைவர் காமராஜர்கிட்டும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவங்ககிட்டும் நான் நெருங்கி பழகியிருக்கேன். ஆமாம், கற்பூரி தாகூர் ரொம்ப முக்கியம். அது வந்து காமராஜர்கிட்டும் சரி கலைஞர்கிட்டும் சரி 10 வருஷம் பொறுத்து போனாலும் பேரை சொல்லி நீ இந்த ஊர் இன்ன தொழில் செய்வான்னு கூப்பிடுவாங்க. காரணம் அவங்களுக்கெல்லாம் அதுதான் சிந்தனை, வேற ஒன்றும் இல்லை. அவங்க வாழ்க்கையே அதுதான் சிந்தனை. அது உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலெக்டரேட்லேருந்து ஒரு ஃபைல் வந்ததுன்னா மேலே என்ன நோட்னு பார்த்துட்டு உடனே கையெழுத்து போடுற ஒரு வகை அரசியல்வாதிகள். இந்த படிக்காமல் அரசியலுக்கு வந்திருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக் ஃபைலை திருப்பாங்க. முதல்ல என்ன திருப்பூரில் பென்ஷன் கொடுத்தான், திருப்பூர் கலெக்டர் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், சீஃப் செக்ரட்டரி என்ன எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் பிஎஸ் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்து அதில் தப்பு இருந்தால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க.
காரணம் அவங்க மோர் கேர்ஃபுல்லாக விஷயங்களை அணுகிறது. அதனால் படிப்பு ஒரு ஏணி தான், படிப்பு ஏணி தான், படிப்பே எல்லாம் அல்ல, பட்டறிவு தான் முக்கியம். காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னா விருதுநகர்லேருந்து போயிட்டுருக்காரு. இப்போ பையங்க ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. கூப்பிட்டு கேட்குறாரு, சோத்துக்கு மத்தியான சோத்துக்கு வழி இல்லை, அதனால் ஆடு மாடு மேய்க்கிறேன். உடனே சுந்தரவடியில் கூப்பிட்றாரு, எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்து போடுறேன், மதிய உணவு போடுன்னு சொன்னாங்க. இட் இஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு வந்து எஜுகேஷன் ஒரு பங்கு தான். வண்டர்ஃபுல் சார். எங்கள் பார்ட்டிக்கு இன்றைக்கி வரக்கூடிய யூத் இருக்காங்களே, அவங்களாம் சாக்ரிஃபைஸ்க்காக தான் வராங்க. படிச்சுட்டு வேலைக்கு போகிற வாய்ப்பு இருந்தும் கூட ஐடிக்கு போனால் 60,000 1 லட்சம் சம்பாதிக்கிற யூத்து கூட எங்ககிட்ட யூத்தில் வராங்க. வெறும் ஐடியாலஜி அண்ட் சாக்ரிஃபைஸுக்கு தான் வராங்களே தவிர நாட் மணி ஏர்னிங். சார், இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் வந்து ஒரு வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் 2 சிட்டிங் எம்பிஸ், 2 ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் கிடையாது. 2 சிட்டிங் எம்பிஸ் ஹூ ஆர் ஆன் த யங்கர் ஜென்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ், 2 பார்லிமெண்டேரியன்ஸ் லெஜெண்டரி எக்ஸ்பீரியன்ஸோட இல்லை சார், சீனியர்ஸ்ன்னு சொன்னேன் நான் தான், வித் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸ். ஸோ ஐ பீன் வெரி சாய்ஸி இன் மை வேர்ட்ஸ். ஸோ இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இன்ஃபேக்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், யங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேயே வந்து த டைமென்ஷன்ஸ் யூ கைஸ் ஹவ் ஷேர்ட், ஓல்டர் பெர்ஸ்பெக்டிவில் உங்களோட நாலேஜ் அண்ட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ ஹவ் ஷேர்ட், ஐ எம் ஷூர் ஈச் ஒன் ஆஃப் us would have had a wonderful time hearing them through. Can I request Srinivasan sir to please? Yes sir, can we please have a standing ovation? Srinivas Gopal, please come on the dais. Honorable Member of Parliament Senthil, Dr Senthil Kumar sir, felicitation from Prime Point Foundation and Next-Gen political leaders. Mr. Varadarajan, please come on dais. Honorable Member of Parliament Shri Dhanush avargalukku memento from NGPL and Prime Point Foundation. Mrs. Charu, please come online. Our veterinarian Rangarajan sir. Mr. Rishi Kumar, please come on dais. Kharventhan sir, please felicitate. Sir, college students வந்திருக்காங்க, உங்களோட ஒரு photo opportunity request பண்றாங்க. So we'll just request them to come quickly on the dais. We will have a break for half an hour. Please reassemble at 5 o'clock and we will start the real function. And you can have an interactive session with the honorable parliamentarians during tea time also.